வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் 2024க்காக தயார் செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த எஸ்கேபிசி டாடல் கோயம்புத்தூர் அகாடமியிலிருந்து ப்ரொஃபஸர் கந்தசாமி இந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுகிறேன். ஏற்கனவே நாம் பார்த்த வீடியோக்களில் நாம் டிஃபைன் பண்ண மாதிரி ஃபோர்ஸ், மொமெண்ட், கப்புள் எல்லாத்தையும் இது பண்ணிட்டோம். நோ ஈக்குலிபிரியம் ஆஃப் ஆல் தீஸ் ஃபோர்ஸஸ் அவைகள் எது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஓகே, இந்த வண்டி பைதா என்ற யூடியூப் சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வாருங்கள். ஸோ சி ரிஜிட் பாடி ஈக்குலிபிரியம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகலாம். ஸோ ஆல் த ப்ராக்டிக்கல் சிவில் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அல்டிமேட்லி okay we will analyze based upon these 6 equilibrium equations. Okay, so if you consider a three-dimensional body which is consisting of a number of forces x, y, z மூணு காம்பனன்ட்லையும் f1 f2 f3 மூணு forces m1 m2 m3 are x, y, z அந்த direction. Okay, so சிம்பிளி ரொம்ப கன்சைஸாக சொல்லணுனாக்கா சம் ஆஃப் த ஆல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த பாடி இஸ் ஈக்குவல் டு 0. அது மூணு கோஆர்டினேட் டைமென்ஷனில் கூட இருக்கலாம். தென் சம் ஆஃப் த ஆல் த மொமெண்ட்ஸ் ஆஃப் ப்ரொடியூஸ்ட் பை த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அபவுட் அ பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ சிக்மா எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எஃப்ஐ ஈக்குவல் டு 0, சிக்மா எஃப் இஸ் இட் 0. Likewise, sum of moments x-axis 0, my 0, z 0. So this is the total set of equilibrium equations. Now, இப்போ இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் சிச்சுவேஷன். ஒரு லாரியிலேருந்து ஒரு 2 புள்ளி பிளாக் 2 ஃப்ரேமில் போட்டு we are lifting the weight. ஓகே, இப்போ இந்த மாதிரி டோட்டல் ப்ராக்டிக்கல் ஃபிசிக்கல் சிச்சுவேஷனுடைய ஸ்கெட்ச் இருக்குல்ல, இதுக்கு பேர் வில் கால் இட் எஸ் அ ஃபிசிக்கல் கண்டிஷன் ஷோ பண்ணுறது வந்து ஸ்பேஸ் டயக்ராம்னு பேர். நம்ம ஆனால் கால்குலேஷன் பர்பஸுக்கு இதை ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம வந்து இப்படியே யூஸ் பண்ணாக்க நமக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ வாட் வில் டூ இஸ், இதில் இந்த மேஜர் பாடிஸ்லாம் செப்பரேட் பண்ணிவிட்டு வில் கன்சிடர் நவ் திஸ் பாயிண்ட் ஏ இன் விச் த வெயிட் இஸ் ஹேங்க்டு, அதை வந்து வில் ஐடியலைஸ் இட் இஸ் எ பார்ட்டிக்கிள். ஸோ அந்த பார்ட்டிக்கிளில் இந்த 3 ரோப்பில் வரக்கூடிய இந்த வெயிட்டும் இந்த 2 ரோப்பில் இருக்கக்கூடிய தூக்குற ரோப்பில் இருக்கக்கூடிய இது இருக்குல்ல ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் த ரோப்ஸையும் இதையும் இது பண்ணனாக்கா we will find out what is the. இப்போ இது வந்து ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி ஒன்று வரைஞ்சிட்டாங்க. அகெயின் இப்போ நம்ம வந்து இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் சிம்பிளிஃபைடு ப்ராப்ளம் விச் யூ கேன் டைரக்ட்லி எதர் ரிசால்வ் த ஃபோர்ஸஸ் ஆர் லாமிஸ் தியரமோ இல்லை சைன் ஃபார்முலாமோ கொசைன் ஃபார்முலா எதை யூஸ் பண்ணியானாலும் வந்து வில் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த இது இருக்குல்ல tension in the 2 cables lifting the weight. Okay, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வரைகிறதுக்கு பேர் இட்ஸ் கால்ட் இஸ் அ ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ இதெல்லாம் வந்து ரியல் ப்ராக்டிக்கல் சப்போர்ட்ஸ். ஓகே, ஐ செக்ஷன் பீம் ரெஸ்டிங் ஆன ரோலர் சப்போர்ட். ஓகே, ஸோ இந்த ரோலர் சப்போர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாக்க இதனுடைய இது நார்மலி ரோலர் வந்து இந்த டைரக்ஷனாக மூவ் ஆகும், வெர்டிக்கல் டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகாது. ஸோ இந்த ரெஸ்ட்ரைன்டு டைரக்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு ரியாக்ஷன் இருக்கும், அதாவது இந்த மூவ்மெண்ட்டை அரெஸ்ட் பண்ணுற டைரக்ஷன். ஓகே, ப்ரிவென்ஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் ஆர் ரொட்டேஷன் ஆஃப் த பாடி. ஓகே, இது வந்து இங்கே ரெசிஸ்ட் பண்ணணும். இது வந்து ஒரு பின் ஆர் ஹிஞ்ச். ஓகே, ஸோ இந்த ஜாயிண்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னாங்க, இது வந்து ரொட்டேஷனை அலோவ் பண்ணும், ஆனால் இந்த டைரக்ஷனில் மூவே ஆகாது. ஏன்னா 2 போல்ட்டு போட்டு ஒரு பேஸ் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே ஒரு பென் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுது. ஸோ இது வந்து ஹரிசான்லாம் மூவ் ஆகாது, பட் ஆனால் இது ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த ரொட்டேஷனை அரெஸ்ட் பண்ணனாக்க ஒரு இன்க்ளைன்டு ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் பண்ணும். அதனோட 2 காம்பனண்ட் XY அண்ட் FY, இது வந்து ரியாக்ஷன் காம்பனண்ட். அதே மாதிரி கம்ப்ளீட்லி ஒரு ஃபிக்ஸட் சப்போர்ட் சோத்துக்குள்ளே எல்லாம் எம்பட் பண்ணி ஒரு காங்கிரீட் பெட்டுக்கு உள்ளே போட்டாச்சு. ஸோ இட்ஸ் எ ஃபிக்ஸட் சப்போர்ட். ஸோ இதுக்கு ரெஸ்டைன் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஹரிசானல் காம்பனண்ட், ஒரு வெர்டிக்கல் காம்பனண்ட், அப்புறம் ஒரு மொமெண்ட். ஸோ ஒரு கிளாக் வைஸ் மொமெண்ட். ஓகே, இங்கே எதுவும் லோடு ஆக்ட் பண்ணிச்சுன்னா இப்படி ஆக்ட் பண்ணணும். ஸோ மொமெண்ட் வந்து அது தக்கனபடி இது வந்து கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸாக மாறும்.
ஓகே, இது வந்து சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் இன் நம்பர் ஆஃப் பீம் சிஸ்டம் இன் அவர் சிவில் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர். இது தமிழில் வந்து டிரான்ஸ்லேஷன். ஓகே, நீங்கள் இந்த இது வந்து ஃபிக்ஸட் சப்போர்ட்டு உறுதி தாங்கி, ஹிஞ்சுடு சப்போர்ட்டை வந்து கூர்முனை தாங்கி இல்லைன்னா கீழ் தாங்கி அப்படின்னு சில பேர் வந்து இது பண்ணிக்காங்க. இது வந்து பிண்டு சப்போர்ட் இருசு தாங்கி. ஓகே, இப்போ இதுதான். ஸோ இப்படியும் ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம். ஓகே, இப்போ இது ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் த சப்போர்ட்ஸ். ஓகே, ஸோ சிக்மா எம் ஈக்குவல் டு 0. ஓகே, இந்த ஹிஞ்சுடு சப்போர்ட்டில். ஓகே, ரோலர் சப்போர்ட்டில் வந்து ஓகே சிக்மா ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0, சிக்மா எம் ஈக்குவல் டு 0. இதை யூஸ் பண்ணிங்கன்னா வில் ஃபைண்ட் அவுட் த அன்னோன் ரெஸ்டைன் ஃபோர்ஸஸ். இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணாங்க. தென் ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, சிக்மா வி ஈக்குவல் டு 0, சிக்மா ஹெச்ஏ இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 0, சிக்மா எம் ஈக்குவல் டு 0. இந்த 3 ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த 3 ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணால் இந்த ஃபிக்ஸட் சப்போர்ட் அன்னோன் ரியாக்ஷன்ஸை வந்து we can solve it. ஓகே, ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ வேரியஸ் டைப் ஆஃப் சப்போர்ட்ஸ். ஓகே, இது வந்து ஒரு சிம்பிள் ரோலர் பார்த்தோம். வேரியஸ் டைப் ஆஃப் ரோலர்ஸ். ஓகே, ரோலர், ராக், இதுக்கு பேர் வந்து ராக்கர் பேரிங். ஓகே, இதனுடைய ரியாக்டிவ் காம்பவுண்ட் வந்து நார்மல் காம்பவுண்ட். ஓகே, ஒரு ரஃப் சர்ஃபேஸில் உள்ளதுக்கு வந்து 2 காம்பவுண்ட். ஸ்மூத் சர்ஃபேஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து அது ரோலர் மாதிரி அந்த ராக்கர் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ ஒரே ஒரு காண்டாக்ட் ஃபோர்ஸ். இங்கே ஒரு கேபிள் அப்படின்னாக்கா அதில் வந்து 2 பாயிண்ட் ஃபோர்ஸஸ். ஓகே, இது லிங்க், ஸ்லைடிங் லிங்க், இதனுடைய நார்மல் ஃபோர்ஸஸ். ஸோ இது வந்து ஆக்ஷன், திஸ் இஸ் த டைப் ஆஃப் த ஃபோர்ஸ். இதற்குள்ள காண்டாக்ட் அண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் நவ் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் சம்மரைஸ் பண்ணியிருக்கு. பின் கனெக்ஷன். ஓகே, ஆக்ஷன் ஆஃப் எ பாடி டு பி ஐசோலேட்டட். இது ஃப்ரீ பாடி டயக்ராம் பண்ணுறதுக்கு வந்து இது மாதிரி வந்து RY RX. இது வந்து இன்லைன் ஃபோர்ஸ், 2 ரெசல்யூஷன். ஸோ ஒரு கிளாக் வைஸ் மூமெண்ட். ஃபிக்ஸட் ஃபோர்ஸ் ஒன்லி எம்பட் பண்ணியிருக்கணும், இல்லைனா எண்டில் வெல்டு பண்ணியிருக்கணும். ஸோ யூ வில் ஹாவ் வெர்டிக்கல் ஹரிசாண்டல் மொமெண்ட். ஓகே, கிராவிடேஷனல் அட்ராக்ஷன். ஸோ இதை வந்து ரெப்ரசன்ட் ஃப்ரீ பாடி பண்ணும்போது ஒரே ஒரு ஃபோர்ஸ். ஓகே, ஒரே ஒரு டோட்டல் வெயிட்டாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ரிசல்டன்ட் ஆஃப் த கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் இஸ் த W is equal to mg. ஓகே, த வெயிட் ஆஃப் த பாடி. லைக்வைஸ் ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷன். ஓகே, லீனியர் எலாஸ்டிக் ஸ்ப்ரிங் அப்படின்னா அதனுடைய ஃபார்வர்ட் மோஷன். ஓகே, திஸ் இஸ் ஹவு வில் ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகே, இது வந்து ரெஸ்பெக்டிவ்லி திஸ் இஸ் 3 dimensional. இது ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நவ் இப்போ இது ஒரு ட்ரெஸ் அப்படின்னாக்க இந்த ட்ரெஸ்ஸை அனலைஸ் பண்ணும்போது வெயிட் ஆஃப் த ட்ரெஸ் இஸ் அஸ்யூம் டு பி நெக்லிஜிபிள். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் பண்ணும்போது நம்ம சப்போர்ட் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை டோட்டலாக அப்படியே வச்சுக்குவோம். இந்த சப்போர்ட்டை மாத்திரம் இது இன்ஜிரி சப்போர்ட், 2 காம்பனன்ட், ரோலர் சப்போர்ட், இங்கே லோடு. ஓகே, எக்ஸ். அதே மாதிரி ஒரு கேண்டிலிவர் பீம், ஒரு இன்லைன் ஃபோர்ஸ். இது ஃபிக்ஸட் சப்போர்ட்டுனால இந்த லோடெல்லாம் அப்படியே அங்கங்கே ஒரு பாக்ஸாக, ஈவன் சம்டைம்ஸ் ஒரு லைனாக மாத்திரம் கூட போட்டுட்டு இப்படியே வந்து நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணிப்போம். ஓகே, 1 dimensional எலிமெண்ட்டாக ஒரு லைன் எலிமெண்ட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு சப்போர்ட்டினுடைய ரியாக்ஷன் காம்பனண்ட்டை இங்கே மார்க் பண்ணிக்கும். ஓகே, லைக்வைஸ் ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸில் இங்கே ஒரு பீம் வந்து ரெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த நார்மல் ரியாக்ஷனை இங்கே ஆட் பண்ணி இந்த இடத்துல ஒரு கப்புள் ஆஃப் ஃபோர்ஸ், ஒரு கப்புள் ஆக்ட் பண்ணுது இன்ஸ்டெட் ஆஃப் அ மூமெண்ட். ஓகே, லைக்வைஸ் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஆஃப் மெஷினரி. ஓகே, ஒரு புல்லி பிளாக் அரேஞ்ச்மெண்ட்டில் போட்டு ஒரு மெக்கானிசம். ஓகே, இதுவும் அப்படி தான். ஓகே, எங்கே வந்து பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்கோ அந்த பின்லையோ ரோலர்லையோ சப்போர்ட்டில் வந்து ரியாக்டிவ் காம்பனண்ட்டும் ஃபோர்ஸ் காம்பனண்ட்டும் அங்கேயே மென்ஷன். திஸ் இஸ் ஹவ் வில் ட்ரா த ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸ். ஓகே, நவ் டு சம்மரைஸ் the 2-dimensional rigid body equilibrium equations mostly will be useful for structural analysis and strength of materials, etc. So collinear forces அப்படின்னா சிக்மா எஃப் இஸ் ஈக்குவல் டு 0. அப்புறம் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ், இதெல்லாம் ஒரே பாயிண்டில் வந்து சேருது, டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் ஆக்ட் பண்ணால். ஸோ சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, சிக்மா எஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. அப்புறம் பேரலல் ஃபோர்ஸ் சிஸ்டம்.
இதுக்கு வந்து sigma f of x is equal to 0, sigma m z equal to 0. In the perpendicular direction, perpendicular to the plane of the paper or the presentation screen. Okay, so generally any general body, it will have a two-dimensional, you will have three equations. Sigma f of x is equal to 0, all horizontal forces equal to 0, vertical forces equal to moment about the perpendicular axis equal to 0. இதுவே வந்து first slideல நம்ம பார்த்தோம் இல்லையா, three-dimensional கேஸ்னாக you will have 6 equations of equilibrium. Okay, இந்த மாதிரி ஜென்ரலாக வந்து you will have fx, fy, fz. அப்போ அந்தந்த ஆக்சிஸை பொறுத்து வந்து நம்ம வந்து you will have the equation. Okay, we'll see a example and then we'll close it. Okay, இதுக்கு வந்து ஒரு a man raises a 10 kg joist of length 4 meter by pulling the rope பிடிச்சி he pull it and then he lift the pole. Okay, joist. Okay, so இதனுடைய இதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் போடும்போது ஸோ இந்த ரியாக்ஷன் ஃப்ரம் த ஃப்ளோர் அது ஆர், இது வந்து அந்த ரோப்பினுடைய டென்ஷன், போலோட வெயிட்டு தான் வெயிட் வந்து டு பி லிஃப்டட். ஓகே, ஸோ இந்த சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ் ஆர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி லைனில் மார்க் பண்ணி வெயிட் 98.1 நியூட்டன். ஓகே ஓகே, டெட்டர்மின் த டைரக்ஷன் ரியாக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ்னாங்க. அப்புறம் ஸோ AF, AB cos 45, 4 meter into cos 45, 2.828 meter. இந்த perpendicular distance இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து calculate பண்ணிட்டோம். CD is equal to AE பாதி. ஓகே ஓகே, this is equal to this CD. ஸோ அது வந்து 1.4, இதில் பாதி 1.414 meter. ஓகே, தென் பிடி அண்ட் சிஇ இதை கால்குலேட் பண்ணி இந்த டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு. ஸோ டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு, ஸோ அப்போ சிஇ டிவைடட் பை ஏஇ. இந்த சிஇ அண்ட் ஏஇயை கால்குலேட் பண்ணுறது தான் we are doing all the trigonometric calculation and then we are finding out tan alpha is equal to 1.628. Alpha is equal to tan inverse of 1.628 போட்டு alpha is equal to போட்டு இல்லை அப்படின்னாங்க you apply your Lami's theorem or sine formula. Okay, magnitude T அப்புறம் அதனுடைய ஆப்போசிட் ஆங்கிள் 31.4 degrees. Then the weight 98.1 kilo Newton, அதனுடைய ஆப்போசிட் ஆங்கிள் 38.6. ஓகே, இந்த ப்ரீவியஸில் நம்ம கால்குலேட் பண்ணது R is divided by sin 110, ரிமைனிங் 180 வந்து இது ரெண்டையும் கழிச்சிட்டாக்க 110 degrees வரும். So based on that, if you solve that, you will get T is equal to the axial pull, and the man வந்து pull பண்ணுற force வந்து 81.9. Okay, reaction from the ground is 147.8. Okay, so சமநிலையை பயன்படுத்தி எதிர்வேரை காணல் பொறியியலில் வந்து விட்டங்கள் சட்டகங்கள் எல்லாத்துக்குமே வந்து they will be subjected to various types of loads அல்லது பழுக்கள் அல்லது பாரங்கள். ஸோ இது எல்லாத்தையும் வந்து அந்த சப்போர்ட்ஸ்னுடைய ரியாக்ஷன்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு, ஸோ ஹிஞ்சு சப்போர்ட்னா m equal to 0. இந்த ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாங்க வில் ஃபர்ஸ்ட் சால்வ் ஃபார் த ரியாக்டிவ் காம்பனன்ட்ஸ் and then we'll find out the solution for the problem. So as usual, these are the